கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் பிரதான சாலையில் தேங்கியுள்ள கழிவுநீரில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் நிலைத்தடுமாறி கீழே விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். கடலூர்ல பல்வேறு இடங்கள்ல பல கோடி ரூபாய் மதிப்புல பாதாள சாக்கடை திட்டமும் நிறைவேற்றப்பட்டது. தற்போது அடுத்த கட்ட பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில கடலூர் பேருந்து அருகே இருக்கக்கூடிய பிரதான சாலை திருப்பாதிரிப்புலியூர் பகுதி, இங்கு வருமான வரி சார் பதிவாளர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், காவல்துறை வளாகம் என பல இருக்கின்ற இந்த சூழ்நிலை அந்த சாலை எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும். அதன்படி அந்த கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியில் இருக்கக்கூடிய சங்கர் நாயுடு தெரு பகுதியில பாதாள சாக்கடை முழுவதுமாக நிரம்பி அங்கிருந்து அந்த பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் வெளியேறியது. அந்த கழிவுநீர்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் பசையுடன் இருந்ததால அந்த வழியில் சென்ற இருசக்கர வாகனத்தினர் அடுத்தடுத்து வழிக்கு விழுந்தனர். உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த இடத்துல பாதுகாப்பு அமைத்து மக்கள் யாரும் செல்லாதவாறு தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து இது குறித்து அருகிலிருந்து திருப்பாதிரிப்புலியூர் காவல் நிலையத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பகுதியில பொதுமக்கள் யாரும் செல்லாதவாறு பாதுகாப்பை ஏற்படுத்தினர். தொடர்ந்து மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்து அந்த மாநகராட்சியிலிருந்து வந்தக்கூடிய கழிவுநீர் அந்த பாதாள சாக்கடையில் இருந்த கழிவுநீரை உடனடியாக அகற்றியது. இதன் நிலையில அந்த பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறிய அந்த எண்ணெய் பசையில வழிக்கு, அதாவது நிலை தடுமாறு இருசக்கர வாகனத்தினர் வந்தவர்கள் வழிக்கு வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் அதிகமா பரவி வருகிறது. அடுத்தடுத்து அந்த பாதாள சாக்கடை முழுவதுமாக நிரம்பி வெளியேறியது. அந்த கழிவுநீர் மட்டுமல்லாம அந்த கழிவுநீர்ல எண்ணெய் பசை அதிகமாக இருந்ததால அந்த இருசக்கர வாகனத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் அந்த பகுதியில அடுத்தடுத்து வழிக்கு வந்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகளும் அதே போல மாநகராட்சி ஊழியர்களும் பாதாள சாக்கடையை அதனை உடனடியாக அகற்றி அங்கிருந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். இதனால அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் இங்கு அது மட்டும் இல்லாம தற்போது அந்த வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அந்த கழிவுநீர்ல நிலை தடுமாறி கீழே விழும் சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மோகன், விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.